அஜித் கேட்குற பாதி அட்வான்ஸ். இப்போ அவருடைய சம்பளத்தில் வந்து பாதியை முன்பணமாக வாங்கிட்டு அதற்கப்புறம் எவ்வரி மந்த்து 5 கோடியாக வாங்குறது அவருடைய வழக்கம். முன்னே கொஞ்சம் அதில் சலுகைகள் அவர் கொடுத்துருந்தார். என்னென்னா படம் ரிலீஸுக்கு முதல் நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குறது மாதிரி அவருடைய பிளான்லாம் இருந்துச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாராம், படப்பிடிப்பு முடிந்து டப்பிங் பேசுகிறதுக்கு முன்னாடியே எனக்கு மொத்த பணமும் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறதா சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவரை எந்த நிறுவனம் கமிட் பண்ணாலும் ஒரு பெரும் தொகையை கையில் வச்சுட்டு தான் கமிட் பண்ணணும். இப்போ இங்கே எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு ஃபினான்சியரை பிடிப்பாங்க. எப்போ பூஜை போடுறாங்களோ அந்த பூஜை போடும் பொழுது ஒரு தொகையை கொடுப்பாரு. அப்புறம் படம் வளர வளர கொடுத்துட்டே இருப்பார். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபைனான்ஸு மெத்தட். இப்போ அஜித்தை வச்சு பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையை முன்னாடியே அவருக்கு தர வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அது யார் பண்ணாலும் கொஞ்சம் அந்த திருவாரூர் தேரை ஒரு சிங்கிள் ஆளாக இழுக்கிற மாதிரி தான்.